கோயிலெல்லாம் சுத்துறதுனால அவங்க ஆரோக்கியமாக இருந்தார்கள். அவங்க காலையில எல்லாம் மூச்சு பயிற்சி பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா? அது என்ன தெரியுமா? அடுப்பு ஊறணும். நம்ம அடுப்பு ஊறல, அதனால மூச்சு பயிற்சியில நமக்கு எல்லாம் நோய். அப்ப அடுப்பை ஊதுனா என்ன ஆயிரும்? மூச்சு பயிற்சி ஆயிருது, உடம்பு நல்லா இருக்குது. அப்ப நான் சொன்னேன், எங்க அம்மா அம்மாரெல்லாம் காலையில இருந்துச்சோட என்ன பண்ணாங்க? பூஜை பண்ணாங்க. என்ன பூஜை? அடுப்புல எட்ட பூஜை பண்ணாங்க. அவங்க மூச்சு பயிற்சி பண்ணாங்க. எப்படி? அப்ப விறகு பச்சையா இருந்தாலும் மூச்சு நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி அதே மாரிலாம் இருந்ததுனால அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு எங்க ஊர்ல கேஸ் எல்லாம் நீங்க கொடுத்து பழகிட்டீங்க, அதனால எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்கோம். உண்மைதானே? பல காலத்துல ஆஸ்பத்திரி நம்ம ஊர்ல இல்ல. இன்னைக்கு புக்கு டாக்டர் ஆஸ்பத்திரியை வர வச்சுட்டோம், நாம தான் வர வச்சிருக்கோம். அதனால ஆரோக்கியத்தை பாருங்க. உங்களோட ஆரோக்கிய நலம் உங்களோட குடும்பத்துக்கு நல்லது. சரியா? அதனால உங்களோட உடம்பெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ஆரோக்கியத்தை கவனிங்க, உங்களை எல்லாம் நேசிக்க. சரி, யாரை நேசிக்க வேண்டும்? முதல் சொல்லுங்க, யாரை நேசிக்க வேண்டும்? இல்ல சொல்லுங்க. கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்குது. நம்மளை நேசிச்சா மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களை நேசிக்க முடியும். அதனால எல்லாரும் அவங்கள நேசிக்க, அவங்களோட நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த திருப்பத்தூர்ல இந்த விஸ்வகர்மா மக்களும் இங்க வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் என்னோட ஆசீர்வாதம். நாம